பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோமதி பார்த்திங்க அப்படின்னா மீனா கூட கோவிலுக்கு தான் கிளம்பி போயிருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா கோமதி ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போனதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாண்டியனை கோமதி எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இதனால் அரசிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படியோ கோமதியோட ஃபோனை சைலண்டில் போட்டு அதை ஒரு டப்பாக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு என்னன்னே தெரில, காலையிலேருந்து சமைச்சு வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா, அழுதுகிட்டே இருந்தா வேற அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நினச்சி தான் அழுதுருப்பா போல். எங்கே போனானே தெரிலன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். வீட்டில் உள்ள எல்லாருமே கால் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கதிர் பாண்டியனுக்கு கால் பண்ணி அம்மா எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனும் கால் பண்ணும்போது ஃபோனை எடுக்கலை. பதறி அடித்து எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் உங்களால தான் எல்லாருமே ஆயிடுச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவை திட்டுறாங்க. உங்களுக்கு யார் வேலையும் பாசம் காட்டவே தெரியாதா? நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க. கதிர் கல்யாணம் பண்ணப்போ அவங்ககிட்ட பேசாமல் இருந்தீங்க. இப்போ அம்மா இப்படியே தான் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? வெட்டி வீரா பொண்ணு குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பார்த்திங்க அப்படின்னா திட்டிடுவாங்க. கடைசியில் கோமதியே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இவ்வளோ மோசமாக அவங்க அப்பாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறனால அவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா நான் தான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்போ நான் செஞ்ச 2 பேருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன்ல, அதை திரும்பி கொடுத்துருங்க. 2 மாதம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் என்னோட பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸோ இவங்க 2 பேருமே பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்களா? ஸோ என்ன நிலமை ஆக போகுது? இவங்களே வாயை கொடுத்து நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.